Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 48 அதிகாரம் 17-18 வசனங்கள். இஸ்ரவேலரின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வெகுவாக அவரோட கிருபையினாலே நம்மளை சூழுகிறார். பொருளாசை வேண்டாம், கடவுளுடைய சட்டங்களை மீறும்படி எதையாவது செய்து விடாதீர்கள் போன்ற ஆலோசனைகளை நமக்கு பரிசுத்த வேதாகமம் மூலியமாக கிடைக்கின்றன. இவற்றுக்கு கீழ்ப்படிவதால் நமக்கு என்ன நன்மை? சந்தோஷம், மன நிம்மதி, திருப்தி நமக்கு கிடைக்கும். மிகுந்த உபத்திரம் போது சரி, 1000 வருஷ ஆட்சியிலும் சரி, ஆண்டவர் மனிதர்களை பயன்படுத்தி நமக்கு வழிகாட்டுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த சமயத்திலும் கூட ஆண்டவரின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோமா? இப்போது கிடைக்கும் வழி நடத்துதல் நாம் எந்த அளவு கீழ்ப்படுகிறோம் என்பதை பொறுத்துதான் அது அமையும். அதனால் ஆண்டவர் கொடுக்கும் எல்லா வழி நடத்துதலும் நாம் கீழ்ப்படியலாம். அவர் நியமித்திருக்கும் ஆட்கள் கொடுக்கும் ஆலோசனைகளுக்கு, ஏன் இந்த காணொளி தொகுப்பு கூட உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம். இதற்காக தான் ஆண்டவர் இந்த தினவசனத்தை தொடர்ந்து கொடுத்து வருகிறார். ஆண்டவரை நாம் தாராளமாக நம்பலாம். ஆன்மீக விதத்தில் எந்த ஆபத்தும் வராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார். கூடி சீக்கிரமாக பூஞ்சோலை பூமியை நமக்கு கொடுக்கிறார். அதாவது கடவுளுடைய அரசாங்கம்தான் அந்த பூஞ்சோலை. பூஞ்சோலை என்றால் அநேக நன்மைகள் கிடைக்கும். அங்கு பசி பட்னி கிடையாது, அங்கு தோல்வி கிடையாது, அங்கு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படாது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய வழி நடத்துதல் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் முழுவதுமாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வேலை ஸ்தலத்தில் செய்யும் வாழும் ஒரு மனிதராக இருந்தால் அவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்திலே இருக்கும் குடும்பத் தலைவனாக இருந்தால் அந்த குடும்பத்திலே அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். ஏன் ஊழியத்தை செய்வதற்கு கூட அப்போஸ்தலர் பவுல் மூலியமாக நமக்கு ஆலோசனை தருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையானது மிகுந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதை நாம் மனதார உணர வேண்டும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்தின் மூலியமாக ஏசாயா 48 அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்லப்பட்டது போல உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு சமாதானம், அந்த சமாதானம் நதியைப் போலவோ இருக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறீரே. நன்றி அப்பா. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் என்று சொன்னீரே. நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய நீதி உம்முடைய வார்த்தையினாலே தான் நீதி அமைய வேண்டும் ஆண்டவரே. சொத்து கத்தாவே. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான செபிக்கின்ற கத்தாவே, அவர்கள் உங்கள் வார்த்தையிலே வேரூன்றி இருக்க தேவை கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆன்மீக விஷயத்தில் அவர்களுக்கு இன்னும் ஆர்வப்பசி ஏற்பட ஒரு சூழ்நிலை தந்திரம் நான் செபிக்கின்ற கத்தாவை, சோத்திர கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக செபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.